நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்பெனியை அழிக்க நினச்சிட்டு இருந்த நம்ம அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் நம்ம மைவி3 உறுப்பினர்களால் அவர் இன்றைக்கி அவருடைய கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் அப்படின்ற செய்தி வெளியாகிருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கேடிவி விளக்கம் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கும் மைவி3 ஆட்ஸ் சப்போர்ட்டர்ஸ்களுக்குமே இன்றைய வீடியோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது மக்களே. அது என்ன மகிழ்ச்சி கொடுக்க போகிறது, என்ன ஆச்சு அண்ட் பல சம்பவங்கள் நடந்திருக்குது பாமகக்குள்ளேயும், அதன் எதிரொலியாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் பிறக்க போகிற செப்டம்பர் மாதத்துலேருந்து மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. என்னென்ன எப்பப்போ சொல்ல போகிறோம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஒரு விஷயம், ஒரு பழமொழி சொல்லுவாங்க மக்கள், அதாவது முட்டை போடுற கோழிக்கு தான் அதோடைய பின்னாடி வழி என்னன்ற தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கம்பெனியை உருவாக்குனவருக்கும் அதே மாதிரி ஒரு கட்சியை கீழிருந்து உருவாக்குனவருக்கும் தான் வழி என்னன்றது புரியும், வழி என்னன்றது தெரியும் அப்படிங்கிறது இன்றைய நடந்த இந்த சம்பவத்தில் ஊர்ஜினமாயிருக்கு, உறுதியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மக்களே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தொடர்ந்து இந்த மைவி3 ஆட்ஸை எதிர்த்து இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு அல்லக்கை, ஒரு ஃப்ராடு என்ன பேசிக்கிட்டு இருந்தான், எப்படி பேசிக்கிட்டு இருந்தான், அவன் பேசின எல்லாமே ஃப்ராடுத்தனம், எல்லாமே பொய்ன்ற தொடர்ந்து நம்ம இங்கே வலியுறுத்திக்கிட்டே இருந்தோம், தொடர்ந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருந்த மக்களே. ஆனால் என்னன்னா, நேற்று போட்ட ஒரு வீடியோ அப்படிங்கிறது இதுவரை நம்ம நினச்சிருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசோக் ஸ்ரீநிதி இவனுக்கு அன்புமணி ராமதாஸ் சப்போர்ட் பண்ண நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு பாமகவோட பிரமுக நிர்வாகிகள்கிட்ட, முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட பேசுகிறவங்க கிடைச்ச தகவல் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. உங்களுக்கு அன்புமணி ராமதாஸ் 20 கோடி ரூபாய் அவருக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கம்பெனியால் அதில் 5% 1 கோடி ரூபாயை அப்படி பிஸ்கட்டை தூக்கி போகிற மாதிரி தூக்கி போட்டிருக்காங்க அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற இந்த ஒரு ஃப்ராடு கிட்ட. ஸோ இவன் அதை வைத்துக்கொண்டு மைவி3 ஆட்ஸ் அழிக்க போகிறேன், ஒழிக்க போகிறேன், அவ்வளோதான், அதை க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் அவன் தொடர்ந்து பேசி போட்டுக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே திரு ராமதாஸ் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது மக்களே. இதற்கு நாம் நேற்று போட்ட ஒரு வீடியோவும் மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது எதிரொலியாக பார்த்தீங்கன்னா, இதுவரையில் எந்த ஒரு அவங்களுடைய கட்சி அவருடைய முக்கியமான முடிவுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ராமதாஸ் ஸ்ட்ரைட்டாக அறிக்கை விட மாட்டார். அன்புமணி ராமதாஸ் மூலியமாக அறிக்கை வெளியாகும். அதாவது இந்த நிர்வாகிகள் மாற்றம் எதுவுமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கு திரு ராமதாஸ் அவர்கள் பாமகவுடைய நிறுவனர், அவருடைய ஃபேஸ்புக்கில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் போட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவிப்பு, கோவை திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் விடுவிப்பு, கோவை திருப்பூர் வருவாய் மாவட்டங்களில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு ரீதியான மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் விடுவிக்கப்படுகிறார்கள். அந்த மாவட்டங்களில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தலைவர், செயலாளர்கள் விரைவில் நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற இந்த ஒரு அறிவிப்பை இன்றைக்கு அரவுண்ட் ஒரு லேட் ஆஃப்டர்நூன் அப்படி ரிலீஸ் பண்ணியிருக்கார் மக்களே. இது வந்ததுமே நமக்கு என்ன குழப்பம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக கட்சிகளில் ஷஃப்லிங் நடக்கும் மக்களே. அதாவது ஷஃப்லிங்கான என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்களை மாற்றுவாங்க, ஒரு சில முக்கியமான பொறுப்பாளர்களை மாற்றுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, இவர் மாற்றப்பட்டு இவர் பொறுப்பேற்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் யார் மாற்றப்படுறாங்க, யார் பொறுப்பேற்கிறாங்க அப்படிங்கிறதை இமீடியட்டாக அப்பயே அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஷஃப்லிங் நடக்கிறப்போ. இப்போ இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை திருப்பூர் இது ரெண்டுத்துலேயுமே ஃபஸ்ட்டு நீக்கிடுவோம், யாரை போடுறது அப்படிங்கிறத பின்னால் அறிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவசரமாக இதை நீக்குவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சந்தேகம் நமக்கு இருந்துச்சு. ரெண்டாவது, ஷஃப்லிங் சப்போஸ் பண்ணுறாங்கன்னா பாமகவுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதியான ஒன்று தருமபுரி பண்ணுவாங்க, இல்லை சேலம் பண்ணுவாங்க. இங்கே தான் ரொம்ப அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்களுடைய ஓட்டு பேங்க் இங்கே தான் அதிகம். அந்த இடத்துல ஷஃப்லிங் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறது ரைட்டு, ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இல்லை கோயம்புத்தூர் திருப்பூர்லேயே ஷஃப்லிங் பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் மாதிரி டோட்டலாக யார் மாற்றப்படுறாங்க, யார் அதுக்கு பதிலாக வராங்க அப்படிங்கிற நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்ததற்கு பின்பு தான் அதை மாற்றுவாங்க, அது அறிவிப்பும் கொடுப்பாங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது,
ஒரு கட்சியில் நிர்வாகிகள் ஷஃப்லிங் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஷஃப்லிங் அதை ஏற்படுத்துவாங்க. ஆனால் இது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, கோவை, திருப்பூர் இந்த 2 இடங்களில் மட்டும் இமீடியட்டாக நிர்வாகிகளை மட்டும் நீக்குகிறார் அப்படிங்கிறது என்ன சொல்லுது, எந்த விஷயத்தை வலியுறுத்துது, என்ன ஆச்சு அப்படிங்கிறது குழப்பம் இருந்துச்சு மக்களே. அதற்கு பிறகு இது ஷஃப்லிங் கிடையாது அப்படிங்கிறதே நமக்கு ஓரளவுக்கு இங்கே கெஸ் பண்ண முடிஞ்சது. அதற்கு பிறகு பாமகவுடைய மிக முக்கிய நிர்வாகிகள் ஒருத்தவர் நம்ம தொடர்பு கொண்டு பேசுகிறோம். அவர் சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, நேற்று இரவுலேருந்து அன்புமணி ராமதாஸை திரு ராமதாஸ் அவர்கள் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருந்தார். அதில் மிக முக்கியமாக மைவி3 இந்த பிரச்சனையில் அன்புமணி ராமதாஸ் காட்டிய அந்த வீரியம், அவர் நடந்த நடத்தை, அவர் பண்ண வேலை, அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற அந்த ஃப்ராடு ஏன் இப்படி ஆடிக்கிட்டு இருந்தான், யார் சப்போர்ட்டில் ஆடிக்கிட்டு இருந்தான், எல்லாத்துக்கும் மேலே நேற்று நம்ம போட்டிருந்த அந்த வீடியோ கீழே மக்கள் சொன்ன அவங்களுடைய கருத்துக்கள், இந்த கருத்துக்களை ரொம்பவே தீவிரமாக பார்க்கிறார்கள் கட்சிக்குள்ளே அப்படிங்கிறது நான் இன்றைக்கி தான் புரிந்து கொண்டேன். ஆக்சுவலாக அதாவது மக்கள் எல்லாருமே பாமக ஒழிச்சிருவோம், பாமக அங்கே தேவையே இல்லை, பாமகவுடைய மக்களுடைய எதிர்ப்பு கட்சி, பாமக 2026 வாஷ் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த அளவுக்கு மக்கள் தீவிரமாக இருந்த அந்த ஒரு சப்போர்ட்டு, இதற்கு பிறகு இந்த விஷயம் திரு ராமதாஸ் அவர்கள் காதுக்கு போச்சு அப்படின்னும், போனதற்கு பிறகு அவர் என்ன விசாரித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைவி3 ஆட்ஸில் 69 லட்சம் பேர் இருக்கிறது உண்மையா அப்படிங்கிறத விசாரிச்சிருக்கிறாரு. அது உண்மைன்னு தெரிஞ்சிருக்கு. அதற்கு பிறகு இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஃப்ராடு 2 இடத்துல கடை அவன் வாடகைக்கு எடுத்துருக்கானன்ற விசாரிச்சிருக்காரு. அதுவும் உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. 2 விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ்கிட்ட போய் ராமதாஸ் அவர்கள், உங்களுக்கு இந்த பாருப்பா, உனக்கு கட்சி நடத்தவும் தெரியல, ஒன்றும் ஒரு டேஷும் தெரியலன்ற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு பேசியிருக்காரு. ஒரு டேஷும் தெரியல, இவ்வளவு 69 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் நிறுவனத்தில் இப்படி போய் கட்சி அடமான வச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டு உட்காந்துட்டு இருப்பியா, இது எந்த அளவுக்கு கட்சியோட நல்பெயரை பாதிக்கும்னு தெரியாதா, நீ எப்படி இந்த மாதிரி பண்ணுவ அப்படின்னு பயங்கரமாக கடிஞ்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடச்சிது. அதற்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்பவுமே ஒரு பால் கேம் ஆடுவாங்க இல்லைங்களா, இல்லை நான் பண்ணலப்பா, அந்த பையன்தான் பண்ணிட்டான் அப்படின்னப்போ அவனுக்கு சப்போர்ட் தான் நம்ம பண்ணுறோன்னப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னன்னால், உன்னுடைய சப்போர்ட் இல்லாமல் அந்த அளவுக்கு ஆட மாட்டான், அது ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்போது உன் சப்போர்ட் நீ ஏன் கொடுத்த, எல்லாத்துக்கும் மேலே 69 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் நிறுவனத்துக்கிட்ட இந்த அளவுக்கு நீ போய் மோதுவியா, இது இவ்வளவு ஓட்டு வங்கியை பாதிக்குன்றதை யோசிக்க மாட்டியா, ஒரு அரசியல் கட்சி நடத்த கூட தெரியாதா உனக்கு, உன்னை நம்பி எப்படி நான் இறந்ததுக்கப்புறம் இந்த கட்சி நான் காப்பாற்ற நீ உன்னை கொடுக்க முடியும், எப்படி காப்பாற்றுவ நீ அப்படிங்கிற மாதிரி பயங்கர கடுமையாக கடிஞ்சிட்டு இருந்திருக்காரு நேற்று இரவில் இருந்து அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சது மக்களே. அதற்கு பிறகு அன்புமணி சொல்லியிருக்காரா, சரிப்பா நான் ஒன்று பண்ணுறேன், அந்த அசோக் ஸ்ரீநிதியை இனிமேல் அது பேசாமல் இருக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ராமதாஸ் சொல்லியிருக்காரா, நீ பேசாமல் இருக்க சொல்லிட்டேன்னா மட்டும் மக்கள் மக்கள் மனசு மாடுவான்னு நினைக்கிறியா, அவன் அதே பொறுப்பில் இருந்துக்கிட்டு இருப்பான், அதே வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான், அதே செஞ்சுக்கிட்டு இருப்பான், எப்படி இது மக்கள் எப்படி இதை நம்மளை எப்படி ஏற்றுக்க முடியும்னு நினைக்கிறேன்னு கத்தியிருக்கார். அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு யாரெல்லாம் துணை போகிறாங்க அப்படின்றத பார்த்துருக்காரு. அப்போ திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்து அந்த நிர்வாகிகள், அது கீழே உள்ள ஒரு சில பேராக துணை போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சவொடனே ஒட்டுமொத்த பேரையும் ஃபஸ்ட்டு நீக்கிறதுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த உத்தரவை நானே போடுறேன், நீ எதுவும் பண்ண வேண்டாம், ராமதாஸ் சொல்லியிருக்காரா, நானே அதை பண்ணுறேன், நீ எதுவும் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கோவத்தில் ரொம்ப கடிஞ்சு நேற்று இரவில் ஆரம்பித்த இந்த சண்டை இன்று காலை வரை போயிருக்குன்னு சொல்கிறாங்க. காலைக்கு மேலே இவர் இந்த விஷயம் விசாரிச்சிருந்துருக்காரு. தகவலாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. கிடைச்சதுக்கு பிறகு கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் உள்ள பாமக மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரையும் உடனே நீக்கிட்டார் மக்களை. நீக்கிட்டு இது புது நிர்வாகிகள் யார் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் சில விசாரணை தேவை இருக்குன்னு நினச்சிருக்காரு போல இருக்குது. என்னென்னால், இந்த அசோக் ஸ்ரீநிதி கூட யாரெல்லாம் இந்த மைவி3 எதிர்ப்பதற்கு துணை போனாங்க, யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதை ஃபுல்லாக விசாரிச்சுட்டு அந்த மாதிரி, ஏன்னால் இப்போ அந்த எதிர்த்த அத்தனை பேர் மீதும் மக்கள் கோவத்தில் இருப்பாங்க, அப்போ புதுசாக ஒருத்தவங்களை கொண்டு நாங்கள் போடணும் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு
அந்த புதுசாக யார் ஒருத்தர் அங்கே போட முடியும், யாரை போட்டால் ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட்டை ரீகெயின் பண்ண முடியும் அந்த ஏரியாக்களில். ஏன்னால் இது வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் மட்டும் கிடையாது, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இந்த மக்கள் இருக்கிறாங்க, மைவி3 மெம்பர்ஸ் மக்கள் இருக்கிறாங்க. இது அத்தனை இடங்கள்லையுமே இவங்களோட ஓட்டை பாதிக்குது. ஏன்னா ஆல்ரெடி போன முறையே பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட போய் சேர்ந்ததுனால பாமகவுடைய ஓட்டு வங்கி பாதிக்கப்பட்டது. பாமக ஆட்களே அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது இங்கே பார்க்க முடிகிறது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா மக்களே, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இவங்க என்ன கால்குலேஷன் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக வந்து போட்டி போடலை, பாமக போட்டி போடுது, திமுக போட்டி போடுது, எப்படி பார்த்தாலும் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த ஓட்டும் பாமகவுக்கு வரும் அப்படிங்கிற கால்குலேஷனை வச்சு தான் அவங்க இறங்கியிருக்கிறாங்க. விக்கிரவாண்டி சமயத்துலாம் வந்து மைவி3யோட பிரச்சனை பீக்கில் போயிட்டு இருந்த சமயம். அப்போல்லாம் மக்கள் வந்து மக்கள் ஓப்பனாக சொன்ன வார்த்தை, நம்ம விக்கிரவாண்டிக்கு முதல்ல ஒரு வீடியோ போடுறோம், நாளைக்கு தேர்தல் இருக்குதுங்க, பார்த்து குத்துங்க அப்படிங்கிறோம். குத்துன்னு குத்தி பாமக வந்து அதில் தள்ளி விட்டாங்க அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்க முடிகின்றது. இப்படியே போச்சுனால் அடுத்த 2026 எலெக்ஷனில் பாமகவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மைவி3 மெம்பர்ஸ் 69 லட்சம் பேர். இப்போ அடுத்தது இப்போ 2024 நடந்துட்டு இருக்க மக்களே, 24-26க்கு இன்னும் 2 வருஷ காலம் இருக்குது. 2 வருஷ காலத்தில் அந்த கம்பெனியில் க்ரோத் எந்த அளவுக்கு போகணும் நம்ம வந்து கணிக்க முடியாது. அந்த க்ரோத்து போகும்பொழுது அத்தனை லட்ச மக்களும் மைவி3 ஆட்ஸுக்கு எதிராக இருந்த பாமகவுக்கு ஓட்டு போடாமல் போயிட்டால், இத்தனை வருஷம் கட்டி காப்பாற்றி வச்சிருந்த ஒரு அரசியல் கட்சி பிஜேபிக்கு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு, இன்ஃபேக்ட் டு பி ஓப்பனாக பேசலாம் மக்களே, மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு பிஜேபி அலையன்ஸுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்குறதுக்கு எம்பி எலெக்ஷனில். அப்போது மேடையில் சரத்குமார் இருக்கார், எஸ்ஆர்எம்முடைய ஓனர் இருக்கார், ஜான் பாண்டியன் இருந்தார், நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அவங்க யாருக்கிட்டையுமே போய் கை கொடுக்கல. ராமதாஸ் கை கொடுக்குறார். ஏனென்றால் ஓரளவுக்கு அந்த பிஜேபி அலையன்ஸை ஃபார்ம் பண்ண அந்த ஒரு அலையன்ஸில் பாமக மட்டும்தான் கொஞ்சம் ஓட் ஷேர் இருக்கும் அப்படிங்கிறத நம்பி தான் மோடி வந்து ராமதாஸ் கை கொடுத்து கொண்டிருந்தார். இன்ஃபேக்ட் சரத்குமார் இக்னோரே பண்ணார். அதற்கு பிறகு அண்ணாமலை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி அப்புறம் கை கொடுத்தார். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இதே நிலைமை முத்தி போச்சுனால் இத்தனை வருஷமாக கட்டி காப்பாற்றி வச்ச பாமக அப்படிங்கிற கட்சி பஜ்ஜி ஆயிரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அவருக்கு. ஸோ அதனால் பயங்கரமாக அன்புமணி ராமதாஸ் திட்டி, உனக்கு கட்சி நடத்த தெரில, ஒரு வார்த்தை சொல்லி அதுவும் நடத்த தெரில, உன் சப்போர்ட்டில் தான் அவன் அவ்வளோ ஆடிக்கிட்டு இருந்திருக்கான், நீ சப்போர்ட் பண்ணலன்னா அவன் அடங்கியிருப்பான். யார்? அசோக் சொல்கிறார் அவர். ஒரு மக்கள் நிறுவனம் 69 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது, இந்த நிறுவனத்துக்கு யாராவது அப்படி எதிர்த்து உட்காந்துருப்பாங்களா? கேட்டிருக்காரு, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டிருக்காரு அன்புமணி ராமதாஸை பார்த்துட்டு. ஸோ இந்த அளவுக்கு கடுமையாக வந்து திட்டி, கடுமையாக வந்து அவர் தன்னுடைய மகனை வந்து பேசி, நீ எந்த உத்தரவும் போட வேணாம், இனிமேல் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், நான் இறந்ததற்கு பிறகு கட்சியை உங்ககிட்ட கொடுத்தா அந்த கட்சி நீ என்ன பண்ண போகிறன்ற பயமே எனக்கு வந்துருச்சு இப்போது அப்படிங்கிற அளவுக்கு சண்டை முத்தி போயிருக்கு மக்கள். முத்தி போன சண்டையின் எதிரொலியாக அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிறவனோட சேர்த்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த கோவை மற்றும் திருப்பூரில் உள்ள மொத்த நிர்வாகிகளும் நீக்கப்பட்டு விட்டார்கள். ஸோ அது மட்டும் இல்லை மக்களே, கம்மிங் செப்டம்பர் மந்தில் இருந்து உங்களுக்கு நிறைய குட் நியூஸ் ஆரம்பிக்க போகிறது. அதன் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2 ஒரு குட் நியூஸ் நான் சீக்கிரமாக சொல்கிற மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.